சரத்குமார் நியூ காலேஜில் படிக்கிறாரு. இங்கே வந்து பாடி பில்டரு, வெயிட் லிஃப்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்டர் மெட்ராஸு, இதெல்லாம் தாண்டி பழைய தினகரன் பத்திரிகை வந்து கேபி கந்தசாமி அவர்களுடைய சொந்த மருமகன் சரத்குமார். அப்போ என்ன பண்ணுறாரு, பெங்களூரில் ஒரு எடிஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பழைய தினகரனுடைய எடிஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதை கொண்டு போய் நம்ம மருமகனை போய் நீ அங்கே பார்த்துக்கோ அப்படின்றார். அதனால தான் அடிக்கடி சரத்குமார் சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு பேப்பர் போடும் சைக்கிள் பாயாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்தேன்னு அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். இந்த பெங்களூர் எடிஷனில் இப்போ தினகரன் தான் வருது. தமிழர்கள் அதிகமாக இருந்தாலும் வந்து பெரிய அளவில் சர்க்குலேஷன் இருக்காது இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறவர் வந்து சரத்குமார் தான். அவரே கொண்டு போய் ஆஃபீஸ் இது கொண்டு போய் போடுறது, பிரிண்டிங் இல்லை, வெறும் அடித்து சர்க்குலேஷன் அடித்து வரும். கிருஷ்ணகிரிலேயே வேலூர்லேருந்து வரும் அது கொண்டு போய் போடுறதுலேருந்து, அப்புறம் சர்க்குலேஷன் பார்த்துக்கிறது, எடிட்டோரியல் பார்த்துக்கிறது, இப்படியா வந்தப்போ தான் ஒரு கர்நாடக இராணுவ அதிகாரியுடைய மகள் இவர் வந்து லவ் பண்ணுறாரு. இவர் அழகாக இருக்கிறது பார்த்து அந்த லவ்வுக்கு பெரிய எதிர்ப்புலாம் வருது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப திடமாக நின்று இவரை திருமணம் பண்ணிக்கிற அவங்க தான் வந்து சாயாதேவி, முதல் மனைவி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 86வது வருஷம் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்தவங்க அந்த வேலை அவருக்கு போர் அடித்த போது சினிமாவில் போய் படம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வராரு. வந்து மிஸ்டர் கார்த்திக்னு ஒரு படம் எடுக்கிறாரு. கார்த்திகை வச்சு அந்த படம் வந்து படுதோல்வியான படம். அதில் பல லட்சங்கள்லாம் இழந்து திரும்பவும் போகிறாரு. திரும்பவும் பண்ணோன்னே அவங்களுக்கு இதுவாகிறது, இங்கேயே ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமே அப்படின்போது நான் எந்த இடத்துல விட்டோன்னா அந்த இடத்துல தான் தேடுவேன் அப்படின்னு திரும்பவும் சினிமாவுக்குள்ளே வராரு. இந்த முறை நடிகனாக வரணும்னு முடிவு பண்ணுறாரு. நடிகனாக வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்து அந்த சமயத்தில் கூட நெல்லை சுந்தரராஜன் இப்போ கூட இருக்கார், பிஆர்ஓ. அவர் தான் ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து அவர் பிஆர்ஓ. இப்போ சரத்குமாருக்கு பிறந்த நாள்லாம் நடக்கும் வந்து அவர் கொஞ்சம் அவர் மறந்துடுவார். நெல்லை சுந்தரராஜன் வந்து ஆரம்பத்துலேருந்து அவரை வச்சுக்கிட்டு கூடவே இருந்தார். வந்து ஒரு பிறந்த நாளுக்கு என்ன பண்ணிட்டாரு, இதுவில் வந்து நம்ம அடையார்கேட் ஹோட்டலில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அறிமுகம் படுத்துங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே வந்து மைக்கை பிடிச்சி புரட்சி தமிழன் சத்யராஜுக்கு வாழ்த்துக்கள்ன்றார். வந்து நெல்லை சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அவரே வந்து என்ன வந்து சுப்ரீம் ஸ்டார்னு உலகமே சொல்லிகிட்டு இருக்கு, புரட்சி தமிழன் சத்யராஜுக்கு எதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து ஒரு விஷயத்த சொன்னார். இவர் என்ன சொன்ன, இவர் ஏன் நான் வச்சுருக்கிறேன்னா, நான் சினிமாவில் நடிக்க வந்த புதுசில் யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, யாருமே எனக்கு கிட்ட சேர்க்கலை. அப்போ வந்து நெல்லை சுந்தரராஜன் கோடம்பாக்கம் பிரிட்ஜு மேலே நிற்க வச்சு ஒரு ஹாட்ஷாட் கேமராவில் குதிக்க சொல்லிலாம் எடுத்திருக்காரு அப்படின்னு சரத்குமாருக்கு அவருடைய வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுத்தின படம் புலன் விசாரணை. புலன் விசாரணையில் ஒரு வில்லனாக நடித்து அதன் பிறகு தொடர்ந்து வில்லனாக படங்கள் பண்ணி அப்புறம் ஹீரோவாக மாறி நாட்டாமையும் சேரன் பாண்டியன் அவருடைய வாழ்க்கையில் சினிமாவில் திருப்புமுனையை தந்த படம். அப்படியே பெங்களூர் ஃபேமிலியை மறந்துட்டார். டைவர்ஸ் ஆகிடுச்சு. திரும்ப இங்கே வந்துட்டார். வந்துட்ட பிறகு கடன் பிரச்சனையில் கடனாளியாக மாறி அந்த கடனை அடைக்க வேண்டியதற்காக 2வது திருமணமாக ராதிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டார். இதுதான் சுருக்கமான ஒரு வரலாறு. நடுவில் வேறு ஏதோ கேள்விப்பட்டேன் சார், டைவர்ஸ் ஆனதே ஒருத்தரால் தான். ஆமாம், அது வேறு. ஆமாம், அந்த சமயத்தில் 90கள் சமயத்தில் பீக்கில் இருக்கார். வந்து இங்கே வந்து விஜயகாந்துக்கும் சரத்குமார் தாங்க பெரிய போட்டி. ஏறக்குறைய விஜயகாந்த் கூடாரத்தில் இருந்த பல பேரை வந்து சரத்குமாரை தான் பக்கம் எடுத்துக்கிட்டார். மேனேஜர்லேருந்து அங்கே இருக்கிற மேக்கம், ஏன்னா விஜயகாந்தா சரத்குமாரா அப்படின்ற அளவுக்கு புலன் விசாரணையிலையும் கேப்டன் பிரபாகரன்லையும் ஒரு வில்லனாக கேரக்டர் ரோல் பண்ண ஒருத்தர் வந்து கிடுகிடுன்னு 90களில் வந்து ஒரு எதிரும் புதிருமாக மாறுறார். வந்து இப்போ வந்து சிம்பு தனுஷ் மாதிரியான ஒரு போட்டி. அப்போ நீங்கள் வந்து விஜயகாந்தை உயர்த்தி பேசிட்டு எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க, சரத்குமார் கோச்சிப்பார். சரத்குமார் உயர்த்தி எழுதிட்டிங்கன்னா வந்து விஜயகாந்த் கோச்சிப்பார். அப்படி இருந்த காலகட்டம். அப்போது நக்மா கூட நடிக்கிறாரு. நக்மா கூட கிசுகிசுன்னா பயங்கரமான ஒரு விஷயமே. திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஈசிஆர் ரோட்டில் வந்து வீடு வாங்கி கொடுத்துட்டாரு. எங்கே திரும்பினாலும், எந்த பத்திரிகை திரும்பினாலும் வந்து நாட்டாமா நடிகர்னு எழுத ஆரம்பித்து பேர் போட்டே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டி நகரில் பர்கிட் ரோட்லேருந்து ஒரு பத்திரிகை வந்திருந்தது. அந்த பத்திரிகை வந்து ஒரு பாமரனின் கடிதம், ஒரு பாமர ரசிகனின் கடிதம் அப்படின்னு சொல்லி சரத்குமாருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கவர் ஸ்டோரி ஒன்று எழுதி அது உள்ளே புகுந்து அந்த பத்திரிகை ஆஃபீஸில் கம்ப்யூட்டர்லாம் அடித்து உடச்சிட்டு அப்புறம் அதுக்கு நான் ஏன் பொறுப்பு கிடையாது, என் ரசிகர்கள் தான் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொன்ன சம்பவங்கள்லாம் உண்டு. அப்போ உச்சபட்சமாக அந்த கிசுகிசு பெரிய அளவில் பேசப்படுது. அந்த கிசுகிசு அது உண்மையாக பொய்யா திருமணம்லாம் பண்ணிக்கிட்டாருன்ற ஒரு விஷயம்லாம் இருந்தபோது தான் சாயாதேவிக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு மனமுறிவு ஏற்பட்டு டைவர்ஸ் ஆனது. வந்து அது பக்கம் அந்த பெங்களூர் பக்கம் போனாரா போலியான்னு தெரியல. வந்து அப்புறமா நீங்கள் வந்து 2000 நீங்கள் சொல்கிற மாதிரி ராதிகா, அப்புறமா நக்மா, பாட்ஷா படங்கள் அதெல்லாம் நடித்து ஒரு கட்டத்தில் போய் பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அந்த கிசுகிசு இல்லாமலே போயிடுச்சு. வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குடும்பம் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. அப்போ மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இவருக்கு இன்னொரு முதல் திருமணம் நடந்திருக்கிறதே தெரியாது.
அவர் எந்த பேட்டிலையும் சொல்ல, எங்கேயுமே சொல்லவும் மாட்டார் வந்து. அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பித்து புலனாய்வு பத்திரிகை ஒன்று ஒரு தொடராக ஒன்று எழுதினாங்க வந்து. அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது வந்து. தெரிய ஆரம்பித்த பிறகு தான் வரலட்சுமி சரத்குமார் ஏறக்குறைய இன்றைக்கி வந்து, அதாவது வந்து நீரடித்து நீர் விலகாதுன்னுவாங்க. பொதுவாக வந்து இந்த பங்காளிங்க சண்டைக்கெல்லாம் போகாதீங்கன்னு ஊருங்களில் வந்து. ஏன் பங்காளிங்க சண்டைக்கு அடுத்தவனை போவானான்னு சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவான் பங்காளி, நீ பஞ்சாயத்துக்கு போனால் நீ மாட்டிப்ப. அதுபோல் தான் இந்த இதுவும் வந்து, நீங்கள் முதல் தாரமோ ரெண்டாவது தாரமோ அவர்கள் பிள்ளையோ இவர்கள் பொண்ணோ இந்த விஷயத்துக்குள்ளே போனோம்னா இதுவாகிடும். இன்றைக்கி வந்து பகையாக இருக்கவங்க நாளைக்கு ஒன்றாயிடுவாங்க. நீங்கள் ஒன்றாயிட்டாங்க, ஒரே குடும்பமாக அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தை பண்ணியிருக்காங்க. வாழ்த்து, உண்மையிலே ஒரு வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த காலகட்டங்களில் வரலட்சுமிக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, தன் அம்மாவை அதாவது நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இன்னொரு தங்கச்சி பூஜா சரத்குமார் ரொம்ப குட்டி பண்ண குழந்தையாக இருக்கும்போது ஒரு என் தாயை வந்து தவிக்க விட்டு சரத்குமார் போயிட்டார், இவரை வந்து பழி வாங்கணும், ஏறக்குறைய அந்த மாதிரி இதுதான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணி வந்தப்போ தான் பாய்ஸ் படத்திற்கு சங்கர் வந்து புதுமுகங்களை எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நகுல் செலக்ட் ஆகிட்டார், இன்னொரு பக்கம் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு சொல்லி பரத், சித்தார்த்து மணிரத்னங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாப்புல ஒரு பையன், அப்படி சித்தார்த்துன்னு எடுத்தாச்சு. நகுல் என்ன பண்ணுறாரு, பீச்சில் ஓட சொல்கிறாரு டெய்லியும் மணிரத்னம். உடம்பு இவ்வளோ பெரிய இருக்குது, உடம்பு அப்படி குறைக்க சொல்கிறாரு. அப்புறம் குறைக்க முடியல, சரி இப்படியே நடிக்கிறாரு. தமன் இவங்கெல்லாம் கொண்டு வந்த பிறகு கதாநாயகி யார் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு க்யூட்டாக வேணும், ஒரு சின்ன இதுவாக வேணும்னு சரத்குமாருடைய மகள் இருக்காங்க அப்படின்னு ஓகே, ஆடிஷனே தேவையில்லை ஓகே அப்படின்னோடனே இந்த விஷயம் அப்பொழுது சரத்குமாருக்கு தெரிஞ்சு வேணான்னு சொல்லி தடுத்ததாக ஒரு இது உண்டு. அதுக்கப்புறம் தான் ஜெனிலியா உள்ளே வந்து அந்த கோபம் கூட வந்து வரலட்சுமிக்கு இன்னும் அதிகமாகி போடா போடியில் வரலட்சுமியாக அந்த சான்ஸை வாங்கினது. சிம்பு நடிக்க அந்த படம் கண்டி பெரிய ஹிட்டாக இருந்தால் வரலட்சுமி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய உச்சநட்சத்திர ஹீரோயினாக வந்திருப்பாங்க. அந்த படம் ஹிட் ஆகாததால் இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். ஆமாம், உங்களுக்கு தெலுங்கில் நிறைய இந்த வில்லனிசம் கேரக்டர் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு அந்த முதல் படத்துக்கு அப்புறம் சில படங்கள்லாம் வந்து எதுவுமே வந்து கை கொடுக்கலாம். பொதுவாகவே வந்து ஹீரோ மேலே தாண்டி ஹீரோயினுக்கு வந்து அந்த சென்டிமெண்ட் உண்டு. ராசி இல்லாத நடிகை அப்படின்னு வாங்க. அதுமாதிரி ராசி இல்லாத நடிகையை ஓரங்கட்டி போனவங்களாம் நிறைய பேர் உண்டு. அந்த லிஸ்ட்டில் வந்து வரலட்சுமி செஞ்சுட்டாங்க. ஒருவேளை அந்த படம் ஒர்க் அவுட் ஆகிருந்ததுன்னா உண்மையாக இன்றைக்கி வந்து லேடி சூப்பர் ஸ்டார் வந்து வரலட்சுமி தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்னு. ஆனால் அதுக்கு ரெண்டாவது இன்னிங்ஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. தாராத்தப்பட்டன்னு ஒரு படம், பாலா அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அவங்க வந்து ஏறக்குறைய சசிகுமார் ஹீரோவாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய கதையின் நாயகி வந்து வரலட்சுமி தான். அவர் ஒரு பேட்டியிலே சொன்னார், வரலட்சுமியை பார்த்து தான் அந்த கதையை நான் எழுதினேன் அப்படின்னு வந்து. அதுவும் ஒர்க் அவுட் ஆகிருந்ததுன்னு வச்சுங்க, இன்றைக்கி வந்து வேறு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவில் இந்த வந்து கதையின் நாயகி மாதிரியான ஒரு நடிகையாக மாறி இருக்கலாம் வரலட்சுமி. அந்த தாரத்தப்பட்டை படத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் நடந்ததாக நிறைய கேள்விப்பட்டோமே சார், அது உண்மையா? இல்லை, அதுக்கு ஒரு லீடாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுடைய விருது வழங்கும் விழாவில் வந்து பாலாவுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க. அந்த விருதை வந்து வரலட்சுமி சரத்குமாருடைய தாயார் சாயாதேவி கிட்ட தான் நான் கையால் வாங்கணும்னு அவங்க மேடை கூப்பிட்றாரு. மேடை கூப்பிட்டோன்னே எதிர்வாதம்னா அவங்க காலத்தொட்டு கும்பிடும்போது அரங்கமே ஒரு மாதிரி எடுத்து மீடியாக்கெலாம் என்ன அது எப்படி இது வாங்கி ரொம்ப இதுவாகி அப்புறம் ஒரு பேட்டியில் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு வந்து சென்னைக்கு வந்து நான் வந்து சாப்பாடு இல்லாத சமயத்தில் மறைந்த இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களுடைய மனைவி தான் எனக்கு வந்து அவங்க அம்மா தான் எனக்கு சோறு போட்டாங்க. அதுபோல் நான் வந்து இவங்களே வந்து ஒரு அம்மாவாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் தாரத்தப்பட்ட ஆரம்பிச்சிங்க இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த படம் பாலா எப்பவுமே ரியலாக எடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து. அதில் நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்ததெல்லாம் உண்டு. இந்த காட்சியெல்லாம் வந்து சில காட்சியெல்லாம் வந்து ரியலாக நீங்கள் விழுந்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அதுக்கு நிறைய பேர்லாம் பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ தாரத்தப்பட்ட படத்தில் வில்லன் ஆர்கே சுரேஷ் வந்து வரலட்சுமியோடைய தலையில் அடிக்கணும் ஒரு கண்ணாடி உருளியை வச்சு. அதுக்கு ஆர்ட் டைரக்டர் டம்மியை போட்டு வச்சுட்டார். நிஜமான உருளி அடிக்கணும். இப்போ பாலா எடுத்து பார்த்துட்டு நிஜமான உருளியை கொண்டு வந்துறான். இன்னும் யூனிட்டே பதறி போயிடுச்சான். கேமராமேன் செடின்னு சொல்கிறாராம், என்னவோ ஒரு கேஸில் மாட்ட போகிறோம் நம்ம ஒத்தமாக அப்படின்னு. ஆர்கே சுரேஷ் சார் நிறையா அடியா சுரேஷ் அப்படின்றார். அடியா நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு. முதல் முறை மிஸ் ஆகிடுது. இது வரலட்சுமி தெரியாது. ரெண்டாவது முறை வந்து பாலா டென்ஷன் ஆகிறாரு, அடி அப்படின்றாரு வந்து. சரி ஓகேன்னு அடித்த உடனே அப்போ தான் தெரியுது நிஜமான அடின்னு அலற ஆரம்பிக்கிறாங்க. மண்டையிலேருந்து ரத்தமாக கொட்டுது. 6 or 5 தையல் போடுறாங்க. தையல் போட்டு அந்த காட்சி நல்லா வந்தது. அந்த நேரம் பாலாவுக்கு எதிராக புகார்கள் கொடுக்க சொல்லி சாயாதேவியை சில பேர் தூண்டி விட்டதாக ஒரு தகவல். இதுதான் சரியான பாலாவுக்கான எதிரிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களா, ஒரு காட்சி நல்லா வரணும் அப்படின்றதுக்காக இயக்குனர் பண்ணியிருக்காரு.
அதுக்கு என் பொண்ணே வருத்தப்படல. அப்போ என் பொண்ணு வந்து அழுதுருந்தால் தானே நான் வந்து இது பண்ணோம், இல்லை டைரக்டர் ஏதோ ஒரு முடிவு பண்ணி எடுத்திருக்காருமா, அது அவரை பற்றி எனக்கு தெரியும், இந்த ஸ்கிரிப்டே எனக்காக தான் உருவாக்கியிருக்காரு அப்படின்னுவது. ரெண்டாவது, அந்த படத்திற்கு அப்படி ஒரு காட்சி நல்லா அமைஞ்சு ஒரு தேசிய விருதோ ஆஸ்கார் விருதோ கிடச்சிட்டா என் பொண்ணுக்கு தானே பெருமை. நீங்கள் போங்க, நீங்களாம். அது வந்து பாலாவோட மனசில் பெரிய இதுவாயிடும். அவங்க நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா, அதுதான் காரணம் அப்படின்னு வந்து அந்த படமும் ஓடல, இதுவாக ஆகலை. வந்து கட்சியை வேற இப்போது இது பண்ணிட்டாங்கல்ல, பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. சரி, அந்த வந்த காசில் தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து கட்சி பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க நாகரிகமாக சொல்கிறீங்க, நான் சொல்லிங்க. சோஷியல் மீடியாவில் வந்து கட்சி எதுவும் விற்றுட்டாரு அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க. வந்து விற்ற காசில் தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காருன்னு. சரி, அது அவருடைய விருப்பம். அந்த கட்சின்னு சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப சமத்துவ மக்கள் கட்சி உண்மையிலே இங்கே வந்து இன்றைக்கி அந்த கட்சியை பிரமாதமாக வச்சுருந்தாருன்னா வேறு லெவலில் போயிருக்கும். அந்த கட்சி தொடங்கி முதல் ஒரு சின்ன மாநாடு மாதிரி கட்சி நிர்வாகிகளுக்கான மாநாடு வந்து கோடம்பாக்கத்தில் இருக்க ராம் தியேட்டர், ராம் கல்யாண மண்டபம் இருக்குது, அங்கே தான் அவர் வந்து இது பண்ணார். பத்திரிகையாளர்லாம் கொடுப்போம், அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு ஜாதிய பத்திரிகை, நீங்கள் ஜாதிய கட்சியாக நீங்கள் நாடார்களுடைய கட்சின்னு சொன்னால் கூட அவ்வளோ பேரும் வந்திருந்தாங்க. சரத்குமாருடைய ரசிகர்லாம் இப்போ பீக்கில் இருக்கார் வந்து. அப்போ வந்து முதல் மாநாடு, இப்போ நம்ம வந்து விஜய் மாநாடு எங்கே நடத்துவார்ன்ட்டு கேட்டுருங்களே, இதுமாரி முதல் மாநாடு வந்து திருச்சியில் நடத்தினார். அப்படி பிரம்மாண்டமான மாநாடு. அந்த மாநாட்டில் முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த மாநாட்டை சாதாரண இந்த யூமேட்டிக் வீடியோ கேமரா இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தவர் சமுத்திரகனி. நாங்கள் பார்த்தோங்க வந்து சாதாரணமாக வந்து அவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் தான் வீடியோ எடுக்கிறவர், அவருக்கு தான் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ரேடனில் வந்து சீரியலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரேடன் இல்லை, அவர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்காரு, சாதாரணமாக கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி எடுத்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கி பெரிய உச்சத்தில் மாற்று, சினிமா எப்படி வேணாலும் மாற்றும். அப்போ அந்த திரண்ட அந்த மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, சாரி திருச்சி இல்லை மதுரை, அப்படியாப்பட்ட கூட்டங்க வந்து மதுரையில் கட் பண்ணிக்கலாம். அதை சரத்குமார் வந்து மதுரையில் நடத்தின அந்த கூட்டம் வந்து அப்படி ஒரு மாநாடு வந்து இங்கே தென் மாவட்டத்திலிருந்து ஜேன்னு ஒரு பெரிய கூட்டமே வந்து. அப்போ நான் ஒரு தினசரி பத்திரிகையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து நியூஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஒரு 12-15 பேர் ஃப்ளைட்லாம் கூப்பிட்டு போயிருந்தார். அந்த கட்சிக்கு அவ்வளோ பெரிய வரும். அதில் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும். சரத்குமாருக்கான இது கும்மிடிப்பூண்டி எலெக்ஷன் இடைத்தேர்தல் ஒன்று நடந்தது தெரியுங்களா. அப்போ வந்து அதிமுகவில் ஒரு கூட்டணியாக இருந்தார். பிரச்சாரம் பண்ணதுக்கு ஒரு தடவை கும்மிடிப்பூண்டி பண்ணி என்ன, அப்புறம் தினபூமியில் ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தார், அவர் மறந்துட்டார், கமல்நாதன், இன்னொரு 2 பேர் போயிருந்தோம் இந்த திறந்த வேனில். அப்போ எல்லோரும் கையை கொடுக்கும்பொழுது கையெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணார், ஹோட்டலுக்கு வந்திருந்தப்போ பாஸ் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களான்ட்டு இப்போ கையை காமிச்சார். பார்த்தா அங்கங்கே பிடிங்கி வச்சுருக்கானுங்க, பிடிங்கி வச்சுருக்காங்க. மோந்திரத்தை ரிங்கெல்லாம் கழட்டு பார்ப்பாங்க. அவர் சொன்னது வந்து அப்போ என்ன பண்ணாங்க, டெட்டால் ஊற்றி அப்படியே ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் அப்படியே கையெல்லாம் இது பண்ணிட்டு ஆயின்மெண்ட்லாம் போட்டு. உண்மையிலே அது ஒரு கஷ்டமான வேலை தான். ஒரு நடிகனை பார்த்துட்டு அதை வந்து கிள்ளணும், இவரை பார்த்து இது பண்ணணுன்ற ஒரு விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சமத்துவ மக்கள் கட்சியை சொல்லி ஒன்றுமே பிஜேபியில் வித்துட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கட்சியை மிக சரியாக முன்னிருந்து நடத்திட்டு இருந்தால் இன்றைக்கி தமிழகத்தில் உள்ள ஒரு முக்கிய கட்சிகளில் அதுவும் ஒரு கட்சியாக இருந்திருக்கும்னு நம்முடைய ஆதங்கம் வந்து.